அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ் 2025ஆம் ஆண்டு ஹஜ்ஜி செல்வதற்காக பிரைவேட் ஹஜ் உம்ரா சர்வீஸ் மூலியமாக யார் யார் எல்லாம் புக்கிங் செய்திருந்தார்களோ அவர்களுக்கு மிக வருத்தமான ஒரு செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மிக பெரும் சபரு ஜமீலை நசீபாக்கி தந்தல்வானாக. அதாவது இந்த ஆண்டு செல்லவிருக்க வேண்டிய ஹாஜிமார்களுக்கு மிக வருத்தமான செய்தி என்னவென்று கேட்டால், 100% பிரைவேட்ல புக்கிங் செய்த ஹாஜிமார்கள் டிராவல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. அதாவது 180% மக்கள் பிரயாணம் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 60,000 ஹாஜிமார்கள் ஹஜ்ஜி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பிரைவேட் ஹஜ் உம்ரா சர்வீஸ் மூலமாக செலுத்தப்பட்ட பணத்தொகை இந்திய அரசாங்கத்துக்கு சென்று விட்டது. இந்திய அரசாங்கம் சவுதி அரசாங்கத்திற்கு செலுத்தவில்லை என்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் சவுதி அரசாங்கம் பிரைவேட் ஹஜ் உம்ரா சர்வீஸ்க்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய எண்ணிக்கையை குறைத்து விட்டது. அதனுடைய அடிப்படையில் 20% மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அதாவது ஹஜ் கமிட்டிக்கும் பிரைவேட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரைவேட் ஹஜ் உம்ரா சர்வீஸ் மூலமாக செல்லக்கூடிய ஹாஜிமார்களில் 20% மக்கள் மட்டுமே ஹஜ்ஜி செய்ய முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது நிலவி கொண்டிருக்கின்றது. ஆதலால் அந்த 20% மக்களில் யார் யார் செல்வார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அனைவரும் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜி நசீபாக்கி தந்தல்வானாக. இந்த ஆண்டு யார் யார் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாம சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ இன்ஷா அல்லாஹ் வருகின்ற அடுத்த ஆண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜி நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.